அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மாசி மகம் எப்பொழுது வர இருக்கிறது? மாசி மகத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நேரம், நாம் வழிபாடு செய்யும் முறை, அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு என்ன உணவு தானம் கொடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மாசி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். மாசி மாதத்தில் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது முக்கியமாக கருதப்படுது. 7 ஜென்ம பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெற்று தரக்கூடிய மாதம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் மாசி மகம் இந்த ஆண்டு எப்பொழுது வர இருக்கிறது? இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள்தான் மாசி மகம். கோயில்கள் மட்டுமல்ல, நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள்தான் இந்த மாசி மக நாள். நீர்நிலைகளான ஆறு, ஏரி, கடற்கரைகள் என அனைத்து நீர்நிலைகளிலும் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த மாசி மகத்தன்று. தெய்வங்களே தங்களின் ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. குறிப்பாக கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, காவேரி போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மக விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த மாசி மக நாளில் தான் 33 தேவர்களும் பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் என்று சொல்லப்படுது. மாசி மக நாளில் புதிதாக தொழில் தொடங்குவது, தர்ம காரியங்கள் செய்வது, பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது, இப்படி செய்தால் தெய்வங்களின் அருள் பெற்று பல மடங்கு பலனை தரக்கூடிய நாளாக தான் அன்று கருதப்படுது. கோயில்கள்லாம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சாமி சிலைகள்லாம் எடுத்து வருவாங்க. நீர்நிலையில் தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் தீர்த்தங்களில் புனித நீராடினால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வ வளம், ஆரோக்கியம் இவை அனைத்தும் பெருகும் என்பது ஐதீகம். மாசி மகம் இந்த வருடம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலையில் 8:17 தொடங்கிடுது. மார்ச் 3ஆம் தேதி அன்று காலையில் 8:07 வரை மக நட்சத்திரம் உள்ளது. ஆனால் மார்ச் 2ஆம் தேதி அன்று மாலை வேளையில் 6:29 தான் பௌர்ணமி துவங்குது. மார்ச் 3ஆம் தேதி அன்று மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி உள்ளது. மக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதனால் மார்ச் 2ஆம் தேதி தான் மாசி மகம் தினமாக கருதப்படுது. மாசி மகம் என்பது தெய்வங்களின் அருளை பெறுவது மட்டும் கிடையாது, முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் சிறப்பான நாள். அதனால தான் தங்களின் குடும்ப நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக, முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்காக அன்றைய தினத்தில் அனைவரும் அவர்களின் வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். புராணங்களின்படி பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது மாசி மக நாளில்தான் என சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமமும், சரஸ்வதி தேவிக்கு வாசனை மலர்கள் இவற்றால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம் இவை அனைத்தும் பெருகும் என்று சொல்லப்படுது. மாசி மகமன்று நீர்நிலையில் சென்று புனித நீராடுவதால் பாவங்கள், துன்பங்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மாசி மகமன்று கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த நாளில் மகாமகம் குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு. மாசி மகத்தன்று முன்னோர்களுக்குரிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் அமாவாசை மற்ற விரத தினங்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாதவங்க, திதி கொடுக்காதவங்க மாசி மகத்தன்று திதி கொடுத்தாங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மாசி மகத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நேரம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் மக நட்சத்திரம் 8:17 தொடங்கிடுது. அதிலிருந்தே திதி கொடுக்குறவங்க காலையில் 11 மணிக்குள்ள கொடுத்துடணும். காலை வேளையில் தான் அவங்களுக்கு திதி கொடுக்கணும். நம்ம மதியானம் கொடுக்கணும், அன்னைக்கு ஃபுல்லாக மகம் இருக்கிறதுனால அந்த மத்தியான நேரத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது.
காலையிலே 9 மணி, அதாவது மகம் வந்து 8:15 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் 9 மணியில் இருந்து 10:30 மணி அல்லது 11 மணிக்குள்ளே திதி கொடுத்துடணும். மாசி மகத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் மாசி மகத் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அன்றைய தினத்தில் ஆற்றங்கரையில் அல்லது நீர்நிலைகளில் குளிச்சுட்டு ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து பச்சரிசி காய்கறி எல்லாம் வைத்து திதி கொடுத்துட்டு அங்கு உள்ள சிவாலயத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து தான் விரதத்தை முடிக்கணும். அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு பிடித்தமான காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைத்து முன்னோர்களுக்கு பிடித்தமான பலகாரங்கள்லாம் செய்து வைத்து காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு எள் கலந்த சாதம் வச்சுட்டு விரதத்தை முடிக்கணும். விரதம் எப்போ முடிக்கணும் அப்படின்னா 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இப்படி செய்தால் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. நம் வீட்டில் முன்னோர்கள் வாசல்லே வந்து நிற்பாங்களாம். நம் வீட்டில் உள்ள மகன்கள் மருமகள்கள் மகள்கள் இவங்களாம் வந்து நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். நீங்கள் திதி கொடுத்த பிறகு அந்த காகத்திற்கு சாதம் வச்ச உடனே நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசார அவங்க மகிழ்ந்து அவங்க உங்களுக்கு நல்லாசி வழங்கிவிட்டு செல்வார்கள் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நாம் உணவு தானம் கொடுக்கணும். அன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க. மாசி மகத்தன்று வீட்டிலேயே கூட ஒரு 10 பேரை கூப்பிட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு பரிமாறி அவங்க வயிறார சாப்பிட்டா வாயார வாழ்த்திட்டு போவாங்களாம். தானத்திலே சிறந்த தானம் உணவு தானம். இப்படி செய்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாங்க முன்னோர்கள். புண்ணியம் வந்து கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பசுமாட்டிற்கு மாசி மகத்தன்று அகத்திக்கீரை தானம் கொடுக்கலாம், அல்லது அருகம்புல் கிடைத்தால் அருகம்புல்ல தானம் கொடுக்கலாம், அல்லது பச்சரிசி ஒரு கைப்பிடி போட்டு வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு இப்படி உணவு தானம் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தால் 30 முக்கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் செய்வார்கள் என்று சொல்லப்படுது. கர்மவினை குறையணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். முன்னோர்களை நினைத்து வீட்டில் அகல் தீபம் ஏற்றி வைத்து அவங்கள மனதார வேண்டணும். நாம் இப்படி செய்தாலே கர்மவினை நீங்கி பாவங்கள் நீங்கி நமக்கு அவர்கள் நல்லாசி கொடுப்பார்கள். வீட்டில் செல்வ வளம் பெருகும், கடன் சுமை குறையும். முன்னோர்கள் ஆசி பெறுவதற்காக மாசி மகத்தன்று இப்படி வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.